இரண்டாவது தன்மை வல் காதிமீனல் கைஸ், ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீனல் கைஸ், கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள். முத்தகின்கள் யார்? கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? எது கிடைக்கும்? பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னah, கோபப்படாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும், வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூர்லின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் காதிமீனல் கைஸ் என்றால் என்ன? கோபத்தை விழுங்குவது என்றால் என்ன? கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார், உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். யார் இவர்? உம்மி மக்தூம் யார்? இவருக்கு என்ன வேலை சமூகத்தில்? அதான் சொல்லுவார். பிலால் அவர்களும் இவர்களும் முஅத்தின். கண் தெரியாத நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் வருவதை பார்த்தவுடன் அபஸ வ தவல்லா, மனிதர் வந்த பொழுது முகம் சுளித்தீர்கள், திரும்பிக் கொண்டீர்கள். அபஸ என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் உபூஸ், இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில ரெண்டு கோடு வரும்ல, நெத்தியை சுருக்கணும், இந்த கோடுக்கு தான் உபூஸ்னு சொல்லுவாங்க அரபியில. அந்த நிலைமையில் முகம் சுளித்தார். அபஸ வ தவல்லா, அவ்வளவுதான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சது? தெரியுமா? தெரியுமா? முடியாது, தெரியாது. யாருக்கு தெரியும்? கோபப்படும் போது உணர வேண்டும், இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு தெரியும். அவனுக்கு இது பிடிக்காது. கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அறிஞர் சொன்னார், அல்லாஹ்வுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு? நீ இந்த படைப்பை படைத்தவனா? இந்த படைப்பிற்கு உரிமையாளனா? முடியாது. வல் காதிமீனல் கைஸ் என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யாராவது கோபப்படுத்தினா, யாராவது அவரை விமர்சனம் செஞ்சா, போ அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் போயிருந்து சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க. கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே, அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்க ரெண்டு போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். வல் காதிமீனல் கைஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், முஃமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். என்ன ஒரு குவாலிட்டி! அவர்கள் யார்? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லல. அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். வல் காதிமீனல் கைஸ், கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும்? கோபப்படாதே, வலக்கல் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் உண்டு. அது முக்கியமா? இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா? நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா?
உனக்கு சொர்க்கம் முக்கியமா? இப்ப முத்தக்கீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். கடைசி தன்மை, மூன்றாவது தன்மை, மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள். மன்னித்தல், நேசத்தோடு மன்னித்தல். அஃபு என்றால் அல்லாஹும்ம இன்னக அஃபூன், நேசத்தோடு ஒருவரை மன்னித்தல் அஃபு. ஏன் மன்னிக்க வேண்டும்? ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும்? யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? சரியான கேள்விதானே? சரியான கேள்விதானே? கேள்வி சரியா இல்லையா? நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா? யாரும் சொல்லுங்க நான் விரும்பலன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது? எல்லாரும் விரும்புகிறோம். அல்லாஹ் கேட்கிறான், நான் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், ஆனால் சக மனிதன் உனக்கு பாவம் செய்தால் நீ அவனை மன்னிக்க மாட்டாயா? என்ன முரண்பாடு இதில்? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் யதாமா அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம், தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று. ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அதை மன்னிக்கட்டும், அவர்கள் விட்டுக் கொடுக்கட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசனம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு கண்ணியமானவர், இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு பிறகு கண்ணியமானவர். என்ன செய்தார்? தன் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா? யாருக்கு மனைவி? ஒரு நபியின் மனைவி. யாருக்கு தாய்? யாருக்கு தாய்? முஃமின்களுக்கு தாய், எம்முடைய தாய். அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது. சாதாரண பழிச்சொல் அல்ல, கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது. ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது. ஒரு நபியின் மனைவியின் மீது. அல்லாஹு அக்பர். அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்த, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபி தோழரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார். இதை சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தஹ் அவர்கள்ட்ட போய் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கல, போது நிறுத்தி போன்னு. என்ன கேட்டாங்க? என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை சொன்னார்கள், இனிமேல் மிஸ்தஹுக்கு உதவி செய்ய மாட்டோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொன்னாங்க. இந்த வார்த்தைக்காக ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அபூபக்கரே, உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள். சாதாரண விஷயமா? இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன்? என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன்? அதை விட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம்? அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே, விட்டுக் கொடுங்கள் அபூபக்கரே, நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இன்னைக்கு ஒரு 100 ரியால கொஞ்சம் கூட குறைச்சு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். இனிமே வாழ்க்கை முழுக்க அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான். காசுவன சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும். இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான், இருவரை தவிர. இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள், இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது சரி, அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார்? தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள், தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள். அல்லாஹ் கூறுவான், இவர்கள் எப்போது சமாதானமாகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன்? இந்த தன்மையோடு வாழ்ந்து சுன்னாவை கடைபிடித்து என்ன பலன்? உங்களை விட சிறந்தவர்கள் அப்போது சுன்னாவை கடைபிடிக்காதவர்கள். இல்லையா? முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முசீபா இது. யாரால அவரை பத்தி பேசிட்டாங்களா முடிஞ்சு போச்சு, யாரால அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு, யாரையாவது அவருக்கு முன்னாடி குரலை உயர்த்திட்டாங்களா முடிஞ்சு போச்சு. எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு, எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு. இதுவரை இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர்ட்ட இந்த தன்மை இருக்கும்? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்ட்ட இதுவரைக்கும் பேசாம இருப்போம்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். இல்லை முரண்பாடு அது. நான் பாவம் செய்தால் என் ரப்பு மன்னிக்க வேண்டும், ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை. ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை? இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். தனக்கு எதிராக 10 ஆண்டுகள் போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் போரில் இறப்பதற்கு காரணமாக இருந்த அத்துணை குறைஷிகளையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுத் துலகா. உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாத இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை நான் விடுதலை செய்கிறேன். தனது சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். இதை விட கூடிய குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவம் எல்லாம்? மன்னியுங்கள், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த இஹ்சானை சுமக்கக்கூடிய முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த 3 தன்மையும் யாரு? முதல்ல யார் அவங்க? முத்தகீன்கள். இரண்டாவது அவர்கள் முஹ்சின்கள் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் சொர்க்கம், கோபத்தை கட்டுப்படுத்தினால் சொர்க்கம், பிறரை மன்னித்தால் சொர்க்கம். இதுல இன்னும் நம்ம சொர்க்கத்தை தேடல. இதில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் மேலானது, அல்லாஹ் விரும்பி தருவது.